இந்த வீடியோவில் ஐபிஏ ஃபைலை வந்து நம்ம எப்படி லோக்கலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட்லலாம் ஏபிகே ஃபைலை வந்து நம்ம ஈஸியாக பில்ட் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப்பில் இதில் வந்து நம்ம ஈஸியாக ஷேர் பண்ணிடலாம். பட் ஐஓஎஸில் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஐஓஎஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃப்ளைட்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் ஃப்ளைட்டில் வந்து உங்களோட ஐபிஏ ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அது வழியாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கோன்னா உங்கள் டெஸ்டர்ஸ் கிட்ட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதுவும் வந்து ஐஓஎஸ் ஃபோன் வச்சுருக்கவங்களால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். சப்போஸ் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஐஓஎஸில் மட்டும்தான் அது என்ன ஆகும், அது வந்து சப்போர்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் ஆல்ரெடி நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் டெஸ்ட் ஃப்ளைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும், அந்த ஐபிஏ ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டெஸ்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த டெஸ்டர்ஸில் போய் நீங்கள் யாருக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட ஆப்பிள் ஐடி மீன்ஸ் அவங்களோட ஜிமெயில் ஐடியை நீங்கள் வாங்கி அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நேராக என்ன பண்ணிடுறோம் ஒரு இன்வைட் மாதிரி அவங்களுக்கு போயிடும். இப்போ அது கூட நான் உங்களுக்கு இல்லைன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்வைட் மாதிரி அதில் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே அதிலேருந்து என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட டெமோக்காக நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இதில் வந்து இந்த இது கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து டெஸ்ட் ஃப்ளைட்டில் ஓகே இந்த இதுதான். இப்போ இதில் போய் நீங்கள் டெஸ்ட் ஃப்ளைட்டில் போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் ஃப்ளைட்லேருந்து ஒரு மெயில் மாதிரி வரும், உங்களை வந்து என்ன பண்ணிங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த யாருக்கு நீங்கள் அந்த லோக்கலாக அந்த ஆப்பை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க மெயிலுக்கு டேரெக்டாக அந்த மாதிரி ஒன்று வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா அந்த டெஸ்ட் ஃப்ளைட் ஆப்பை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப் ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிட்டு வியூ அண்ட் டெஸ்ட் ஃப்ளைட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும், 90 டேஸ்க்கு அந்த ஆப் வந்து லோக்கலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஒன்று செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் நம்ம மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிகே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, லோக்கலாக வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து ஐஓஎஸ் வந்து ரொம்ப செக்யூரிட்டி லெவலில் ரொம்ப அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறோம். ஏபிகே வந்து அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து ரீசன் இது தான். அண்ட் இது எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வீடியோட அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் டெஸ்ட் ஃப்ளைட் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பண்ணலாம், பட் அதுக்கு நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது, அடாக்னு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் வேஸ் இருக்குது. பட் அதோடலாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ஃப்ளைட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃப்ளைட்டில் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஆப் ஸ்டோருக்கு வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ரெக்கமெண்டட் மெத்தட். அண்ட் தேங்க்யூ.